அத்தியாயம் 106 சிவப்பு படிகம். அதே நேரத்தில் கபிலன் கடுமையான வலியை உணர்ந்தபோது ஒரு வெற்று இருண்ட இடத்தில் அந்தப் பெரிய வெள்ளை நிறக்கோலத்தின் பின்னால் கால்களைக் கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த கருப்பு முடிகொண்ட மனிதன் திடீரென்று கண்களைத் திறந்தான். அவன் முன்னால் மிதக்கும் சிவப்பு படிகத்தைப் பார்த்தபோது அவனுடைய தங்கக் கண்கள் இருளில் பிரகாசமாகப் பிரகாசித்தன. அந்த மனிதனின் பார்வையின் கீழ் நடுங்கும் படிகம் சுழலத் தொடங்கியது. படிகம் சுழல்வதைக் கண்டதும் அந்த மனிதன் புருவத்தை உயர்த்தினான். நேரமா? அந்த மனிதன் எதிர்பார்ப்புடன் படிகத்தை பார்த்தபோது ஒரு கரகரப்பான குரல் எங்கும் எதிரொலித்தது. இன்னும் துல்லியமாகச் சொன்னால் அது ஒரு படிகம் அல்ல, அது ஒரு தெய்வீகத் தரம் வாய்ந்த கலைப்பொருள். கருப்பு முடிகொண்ட மனிதன் அதை தனது எதிரிகளிடமிருந்து திருடினான். அவர்கள் தனது சொந்த கிரகத்தை வென்று அடிமைப்படுத்தினர். அந்தக் கலைப்பொருளைப் பெற்று அதை தன்னுடன் இணைத்துக் கொண்ட பிறகு அந்தக் கருப்பு முடிகொண்ட மனிதன் அது ஒரு கொடிய செயல் என்பதை அறிந்தான். ஏனென்றால் அந்தக் கலைப்பொருள் ஒரு புரவலரிடமிருந்து ஆன்மா சக்தியை உறிஞ்சி தெய்வீக சக்தியாக மாற்றியது. பின்னர் அந்த கலைப்பொருள் உரிமையாளருக்கு ஆற்றலை வழங்கும். தெய்வீக ஆற்றல் மேல் உலகில் கூட மிகவும் விலைமதிப்பற்றதாக இருந்தது. ஏனெனில் அது யாருக்கும் தெய்வீக சக்திகளை வழங்க முடியும். அதனால்தான் அந்தக் கலைப்பொருளால் ஆன்மா உறிஞ்சப்படுகிற ஒருவரால் ஒருபோதும் மறுபிறவி எடுக்க முடியாது. ஆர்டியாக்ட் அதிகமாக இயங்கியது. ஆனால் சில சிக்கல்கள் இருந்தன. அதற்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தன. செயல்படுத்த நிறைய நேரம் எடுத்தது. ஒருவர் அதை இணக்கமான இளம் ஹோஸ்டுக்குள் வைக்க வேண்டும். 10 அல்லது 15 ஆண்டுகளுக்குப் பிறகுதான் அது செயல்படுத்தப்படும். தனது சொந்த கிரகத்தை விட்டு ஓடிய பிறகு கருப்பு முடிகொண்ட மனிதன் காயமடைந்தான். அவன் எதிரிகளால் துரத்தப்பட்டான். மேலும் ஒரு வாழ்வா சாவா போரின் போது அவன் தன் பலத்தின் பெரும் பகுதியை இழந்தான். அவன் ஓடிச் செல்லும்போது தற்செயலாக ஒரு கண்ணுக்குத் தெரியாத சுவரைக் கடந்து ஒரு சிறிய ஆனால் அழகான கிரகத்தைக் கண்டான். முதலில் அந்த கிரகம் வெளியில் இருந்து மறைந்திருந்ததால் அந்த மனிதன் அதிர்ச்சியடைந்தான். அந்த கிரகத்தின் முன் நின்ற பிறகும் கூட அந்த மனிதனால் அதன் இருப்பை உணர முடியவில்லை. அதிகம் யோசிக்காமல் மனிதன் கிரகத்திற்குள் நுழைந்தான். ஆனால் அந்த சிறிய கிரகம் இயற்கை வளங்களால் நிரம்பியிருந்ததால் மீண்டும் ஒருமுறை அதிர்ச்சியடைந்தான். அந்த மனிதன் அந்த கிரகத்தை பூர்வீகமாகக் கண்டதும் மகிழ்ச்சியடைந்தான். அவை எறும்புகளைப் போல பலவீனமாக இருந்தன. சிறிது நேரம் யோசித்த பிறகு கிரகத்தின் மையத்திலிருந்து சிறிது சக்தியை உறிஞ்சி தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார். முழுமையாக குணமடைய பல ஆண்டுகள் ஆகும் என்று அவருக்குத் தெரியும். அதனால்தான் கிரக மையப்பகுதிக்குச் செல்வதற்கு முன் அவர் ஆர்டியாக்டுக்கு ஒரு சீரற்ற புரவலரை கண்டுபிடித்தார். அது பயங்கரமானது என்று அவனுக்குத் தெரியும். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. பழிவாங்க அவனுக்கு அதிகாரம் தேவைப்பட்டது. அதனால்தான் அவன் முழு கிரகத்தையும் அழித்தாலும் கூட அவன் அதை பொருட்படுத்தவில்லை. இறுதியில் அவர் காயமடைந்தாலும் கூட உள்ளூர்வாசிகள் அவரை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தனர். கருங்கூந்தல் மனிதன் யோசித்துக் கொண்டிருக்கும்போதே இருளுக்குள் ஒரு மெல்லிசை ஒலித்தது. படிகம் தங்க ஒளியுடன் பிரகாசமாக பிரகாசித்தது. மேலும் ஒரு மகிழ்ச்சியான ஓசையுடன் அது அதிக வீரியத்துடன் சுழலத் தொடங்கியது. அந்தக் கருங்கூந்தல் கண்கள் படிகத்தைப் பார்த்து விரிந்தன. விருந்தினர் ஆன்மாவை உறிஞ்சிய பிறகு அது என்னிடம் திரும்பக்கூடாதா? அதிர்ச்சியுடனும் அவநம்பிக்கையுடனும் அவன் கேள்வி கேட்டான். அவன் முன்னால் சுழலும் படிகத்தைக் கண்டதும் அவனது உணர்ச்சியற்ற கண்கள் உற்சாகத்தால் நடுங்கின. அவர் தற்செயலாக ஒரு சக்தி வாய்ந்த விருந்தினரைக் கண்டுபிடித்தது போல் தோன்றியது. ஏனென்றால் இவ்வளவு ஆன்மா சக்தியை உட்கொண்ட பிறகும் விருந்தினன் இறக்கவில்லை. அவன் பார்வையின் கீழ் படிகம் சக்தியால் நிரம்பி வழியத் தொடங்கியது. தெய்வீக சக்தி அவ்வளவு அதிகமாக இருந்ததால் அந்த மனிதன் அதிர்ச்சியில் எழுந்து நிற்கவே முடியவில்லை. திடீரென்று அந்த மனிதனின் அதிர்ச்சியடைந்த கண்கள் சுருங்கின. ஏனென்றால் படிகம் திடீரென அதன் இயக்கத்தை நிறுத்தி ஒரு நொடிக்குள் செயலற்றதாகிவிட்டது. என்ன ஆச்சு? இல்லையா? அந்த மனிதன் தனது வாக்கியத்தை முடிக்கும் முன்பே சிவப்பு படிகம் நிறம் மாறத் தொடங்கி கருமையாக மாறியது. அந்த மனிதன் பேராசை கொண்ட கண்களால் படிகத்தை பார்த்தான். படிகத்திற்குள் இவ்வளவு தெய்வீக சக்தி இருந்தது. ஆனால் அவனால் அதை உட்கொள்ள முடியவில்லை. படிகத்தின் மற்ற பாதி திரும்பும் வரை ஒரு புன்னகையுடன் அந்த மனிதன் தன் தங்கக் கண்களை மூடினான். அவன் அவசரப்படவில்லை. ஏனென்றால் அந்த சிறிய கிரகம் மறைந்திருந்தது.
மேலும் அவனது எதிரிகள் இந்த கிரகத்தை கண்டுபிடிக்க நிறைய நேரம் எடுக்கும். பரவாயில்லை, நான் இன்னும் சில வருடங்கள் காத்திருக்க முடியும். இன்னும் ஒரு முறை சாப்பிட்ட பிறகு மற்றொரு படிகம் திரும்பி வரும் என்பது அவருக்குத் தெரியும். அந்த மனிதன் புரவலரைப் பற்றி யோசித்தான். அவன் ஒரு சிறுவனைத்தான் தற்செயலாக அவனுக்கு நினைவில் இல்லாத இடத்திலிருந்து அழைத்துச் சென்றான். அந்தச் சிறுவன் இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தைக் கொடுப்பான் என்று யாருக்குத் தெரிந்திருக்கும்? இதற்கிடையில் கோபுரத்தின் உள்ளே 1 மணி நேர ஓட்டத்திற்குப் பிறகு கபிலன் இறுதியாக அனைத்து எலும்புக்கூடுகளையும் விட்டுச் சென்றான். சுற்றுப்புறத்தைப் பார்த்ததும் அவன் அதிகமாக மூச்சிரைத்தான். எரிமலை உச்சியிலிருந்து சற்று தள்ளி அவன் நின்று கொண்டிருந்தான். ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் திரும்பிப் பார்த்தான். சில எலும்புக்கூடுகள் இன்னும் அவனைத் துரத்திக் கொண்டிருந்தன. அவங்களுக்கு என்னிடமிருந்து என்ன வேணும்? நெருங்கி வரும் எலும்புக்கூடுகளைப் பார்த்து கபிலனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவன் சோர்வாக இருந்தார். ஆனால் ஓடும்போது எந்த திறமையையும் பயன்படுத்தாததால் அவனது மானா வலிமை மீட்கப்பட்டது. கபிலன் எலும்புக்கூடுகளைப் பார்த்தான். அவன் பெருமூச்சு விட்டு தன் திறமைகளில் ஒன்றைச் செயல்படுத்தினான். நெருப்பு மழை. கபிலன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தான். உள்ளே வரும் எலும்புக்கூடுகளின் மேல் ஒரு பெரிய கருமேகம் உருவானது. ஒரு நொடிக்குள் மேகத்திலிருந்து விரல் அளவிலான சிறிய எரிமலைத் துளிகள் வெளியேறத் தொடங்கின. எலும்புக்கூடுகளை உருக்கும் தீப்பந்தங்களை பார்த்த கபிலன் புருவத்தை உயர்த்தினார். எலும்புக்கூடுகளின் மீது நெருப்பு மழை பொழிந்ததால் அவன் உடலுக்குள் இருந்த மானா வலிமை குறைந்து கொண்டிருந்தது. 1 நிமிடம் கழித்து அவனது மானா வலிமையில் 60% போய்விட்டது. ஆனால் கபிலன் தனது மணிக்கட்டை பார்த்தபோது அவரது முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை தோன்றியது. 949. இன்னும் 51 கொலைகள் தேவை. இன்னும் பல எலும்புக்கூடுகள் நெருங்கி வந்தன. ஆனால் அவை கபிலனின் முன் வருவதற்கு சில நிமிடங்கள் ஆகும். கபிலனுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த பியா திடீரென்று கண்களைச் சுருக்கினாள். அது என்ன? என்ன? பியா எங்கே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று கபிலன் பார்த்தான். அவனுக்குப் பின்னால் சில மீட்டர்கள் தொலைவில் ஒரு பாறைக்கு அடியில் ஒரு சிவப்பு நிறப் புத்தகம் மிதந்து கொண்டிருந்தது. அவன் புத்தகத்தை நெருங்கி அதை பார்த்தார். பின்னர் அதை எடுத்தார். புத்தக அட்டையில் சில பழங்கால சின்னங்கள் இருந்தன. கடவுளே, இது வரிசைகளைப் பற்றியது அல்ல. கபிலன் நிம்மதிப் பெருமூச்சு விட்டு புத்தகத்தைத் திறந்தான். அவன் புத்தகத்தைத் திறந்தவுடன் புத்தகம் வெள்ளைத் துகள்களாக மாறி அவனது உடலில் நுழைந்தது.